சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா என்டிகேல இருக்காரு. இவருடைய ரீசெண்ட் வீடியோஸ் ஒரு லாஸ்ட் 10 வீடியோ எடுத்தீங்கன்னா ஒரு 8 வீடியோ வந்து விஜய் அட்டாக் பண்ணி மட்டும்தான் போட்டிருப்பாரு தவிர ஒரு சோஷியல் பிரச்சனையை பேசுறதுலாம் ஜஸ்ட் 1% ஆஃப் த கண்டென்ட் தான். விஜயை தாக்குறது தான் 99% ஆஃப் த கண்டென்ட்டாக வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 முறை கிட்ட டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு. நாட்டு வந்து இன்னும் 10 லட்சம் கோடி கடன்றாங்க. எவ்வளோ கடனில் போயிட்டு இருக்கு. இதை விட விஜய் பண்ணிட்டாரு, அவர் போட்டு இத்தனை வீடியோவில் அடிக்கிறதுக்கு பேசினா கரெக்டாக நியூட்ரலாக நியாயம் என்னமோ அதை மட்டும் பேசுங்க. ஒரு பப்ளிக் ஸ்டேஜில் இருக்கீங்க, பப்ளிக் ஸ்டேஜில் இருந்தால் நியூட்ரலாக எது நியாயம்னு சொல்லிட்டு 2 பக்கமும் டிஸ்கஸ் பண்ணணும். இல்லை உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லணும். உங்கள் தரப்பு நியாயன்றது வந்து பொதுவாக எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கணும். ஒருத்தர் மட்டுமே டார்கெட் பண்ணிருந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து உங்கள் மேலே வெறுப்பு தான் வரும். நீங்கள் ஒரு யூடியூபர் கிடையாது, நீங்கள் ஒரு பொலிட்டீஷியன். ஸோ ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளமோ கான்டெக்ஸ்ட்டை மட்டும் பேசுங்க. தேவையில்லாமல் பேசி அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். அது உங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இப்படி நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு இது தெரியல. ஆல்ரெடி மக்கள் உங்கள் மேலே வச்சுருந்த நல்ல நம்பிக்கையை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரீங்க. ஸோ நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பேசுகிற பல பாயிண்ட்ஸ் வந்து செம்ம வேலிடான பாயிண்ட்டு, நிறைய பேருக்கு தெரிய வேண்டியது. பட் அதையே கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவும் பேசுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எந்த கண்டென்ட்ஸாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணால், எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.